வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாகவும் வரலாற்று செய்திகளாகவும் BR குழு வாயிலாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் சென்னை தொடங்கி தமிழகம் வரை ரிலீஸான மாபெரும் வெற்றி திரைப்படங்களான சிரித்து வாழ வேண்டும், ரிக்ஷாக்காரன், தர்மம் தலைக்காக்கும், உலகம் சுற்று வாலிபன் ஆகிய திரைப்படங்கள் ஏப்ரல் 26 முதல் வெள்ளிக்கிழமை முதல் ரிலீஸ் ஆகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி ஞாயிறு மாலை காட்சியில் சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியுள்ள திரைப்படங்களான சிரித்து வாழ வேண்டும், ரிக்ஷாக்காரன், தர்மம் தலைக்காக்கும், உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸான திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் எம்ஜிஆர் பக்தர்களின் சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டது. திரையிடப்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் சென்னை எக்மோர் ஆல்பர்ட் திரையரங்கில் ஞாயிறு மாலை காட்சியில் எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட் பேனருக்கு மாலை அணிவித்து அபிஷேகம், அன்னதானம் மற்றும் சாக்லேட் வழங்கினார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் பொன்விழா கொண்டாடும் வகையில் ஏப்ரல் 28 ஞாயிறு மாலை காட்சியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட் பேனருக்கு மாலை அணிவித்து சிறப்பு அபிஷேகம் செய்தவர்கள் கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள். ஸ்ரீ பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் பக்தர்கள் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திற்கு ஏப்ரல் 28 ஞாயிறு மாலை காட்சியில் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திற்கு பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம், அன்னதானம், வேண்டுவாத்தியம் ஏற்பாடு செய்தவர்கள் கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள், ஸ்ரீ பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் பக்தர்கள். சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினுடைய ஞாயிறு மாலை காட்சியில் சாக்லேட் வழங்கியவர்கள் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம். ஞாயிறு மாலை காட்சியில் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திற்கு சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் கேசரி வழங்கியவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் எக்மோர். ஏப்ரல் 28 ஞாயிறு மாலை காட்சியில் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டவர்கள் தென் சென்னை எம்ஜிஆர் பக்தர்கள், வட சென்னை எம்ஜிஆர் பக்தர்கள், மத்திய சென்னை எம்ஜிஆர் பக்தர்கள், கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள், ஸ்ரீ பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் பக்தர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் பக்தர்கள், 1000ல் ஒருவன் எம்ஜிஆர் பக்தர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் பக்தர்கள், நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள், சென்னை மாவட்ட எம்ஜிஆர் பக்தர்கள், சைதை பகுதி எம்ஜிஆர் பக்தர்கள், ஸ்ரீ பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், எம்ஜிஆர் ஒருங்கிணைப்பு குழு பக்தர்கள், அனைத்துலக எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம், எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள் அனைவரும் கலந்து கொண்டு பொன்விழா கொண்டாட்டத்தில் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திற்கு சிறப்பித்தார்கள். சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் ஏப்ரல் 28 ஞாயிறு மாலை காட்சியில் எம்ஜிஆர் பக்தரான திரு சரவண ராஜகோபால் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஏப்ரல் 28 ஞாயிறன்று பிறந்த நாள் கொண்டாடிய எம்ஜிஆர் பக்தர் திரு சரவண ராஜகோபால் அவர்களுக்கு எம்ஜிஆர் பக்தர்களின் சார்பாக சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
திரண்டு வந்திருந்த அனைத்து எம்ஜிஆர் பக்தர்கள், ரசிகர்கள், பற்றாளர்கள், அபிமானிகள் அனைவரும் எம்ஜிஆர் பக்தரான திரு சரவண ராஜகோபால் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அனைவரும் ஏப்ரல் 28 ஞாயிறன்று பிறந்தநாள் காணும் எம்ஜிஆர் பக்தரான திரு சரவண ராஜகோபால் அவர்களுக்கு வேயார் குழுவின் சார்பாக, வேயார் குழு வாயிலாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் பக்தர்களின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு எம்ஜிஆர் பக்தரான திரு சரவண ராஜகோபால் அவர்களுக்கு ஏப்ரல் 28 ஞாயிறு மாலை காட்சியில் சிரித்து வாழ வேண்டும் பொன்விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு பூஜைகள், சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் விஆர் குழு வாயிலாக, விஆர் குழு சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் கோவை சண்முகா திரையரங்கில் ஏப்ரல் 26 முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிறு மாலை காட்சி எம்ஜிஆர் பக்தர்களின் சிறப்பு காட்சியாக திரையிட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சொந்தம் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட்டிற்கு பேனருக்கும் மாலை அணிவித்து பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூடியிருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் சாக்லேட் வழங்கப்பட்டது. நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்களின் நற்பணி சொந்தம் சார்பாக சாக்லேட் வழங்கியவர் எம்ஜிஆர் பக்தரான திரு கோவை ராஜேந்திரன் அவர்கள். ஏப்ரல் 28 ஞாயிறு மாலை காட்சியில் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்கு பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம் மற்றும் சாக்லேட் வழங்கிய நினைத்தை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்திற்கும் மற்றும் கோவையைச் சேர்ந்த கோவை ராஜேந்திரன் அவர்களுக்கும், கோவையைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள், பற்றாளர்கள், அபிமானிகள் அனைவருக்கும் விஆர் குழுவின் சார்பாக, விஆர் குழுவின் வாயிலாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் ஏப்ரல் 28ஆம் தேதி மதுரை ராம் திரையரங்கில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்திற்கு கட்டவுட் பேனருக்கு பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மதுரை ராம் திரையரங்கில் ஞாயிறு மாலை காட்சியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்திற்கு ஏப்ரல் 28 ஞாயிறு மாலை காட்சியில் தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்தினுடைய சிறப்பு காட்சியில் கலந்து கொண்டவர்கள் மதுரை மாவட்ட எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். 28 ஞாயிறு மாலை காட்சியில் தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்தினுடைய சிறப்பு காட்சியில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட மதுரை மாவட்ட எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விஆர் குழு வாயிலாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் ஏப்ரல் 28ஆம் தேதி அருப்புக்கோட்டை ரத்தினவேல் திரையரங்கிலும் மற்றும் புளியங்குடி SS திரையரங்கிலும் சிறப்பு காட்சிகளாக திரையிட்டிருந்தார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட் பேனர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ரத்தினவேல் திரையரங்கிலும் மற்றும் புளியங்குடி SS திரையரங்கிலும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் ஏப்ரல் 28 ஞாயிறு மாலை காட்சியில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அருப்புக்கோட்டை எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் புளியங்குடி எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் விஆர் குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏப்ரல் 28 ஞாயிறு மாலை காட்சியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களான சிரித்து வாழ வேண்டும், உலகம் சுற்றும் வாலிபன், தர்மம் தலைகாக்கும், ரிக்ஷாக்காரன் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள்
ஞாயிறு மாலை சிறப்பு காட்சியாக திரையிட்டதை தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட் பேனர்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரண்டு சிறப்பு பூஜைகள் செய்தார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் VAR குழுவின் பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் VAR குழுவின் பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பணிவன்புடன். இதுவரையிலும் எங்களுக்கு மேலான ஆதரவை கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், விவர்ஸ் பொதுமக்கள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவருக்கும் VAR குழுவின் சார்பாக VAR குழுவின் வாயிலாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் பதிவிற்கு கமெண்டில் பதிவிடுமாறு மிகவும் பணிவன்புடன் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய என்ன கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுமாறு. ஏப்ரல் 26ஆம் தேதி அருப்புக்கோட்டை ரத்தினவேல் திரையரங்கில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து ஏப்ரல் 28 ஞாயிறு மாலை காட்சியில் எம்ஜிஆர் பக்தர்களின் சிறப்பு காட்சியாக திரையிட்டிருந்தார்கள். அருப்புக்கோட்டை எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கட் அவுட் பேனருக்கு பாலபிஷேகம், மலர் அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் செய்தார்கள். அருப்புக்கோட்டை எம்ஜிஆர் பக்தர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு அருப்புக்கோட்டை ரத்தினவேல் திரையரங்கில் பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான். அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஆகாத வழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத பழக்கமெல்லாம் ஆக்கத்தை கெடுத்து வைக்கும், மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. மண்வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும்.
எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். வேண்டுதல் வேண்டாமை அற்றமை சுடராய், வேண்டுதல் வேண்டாமை அற்றமை சுடராய், விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய், விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நாணயத்தோடு நல்லறம் காத்து நடப்பவர் தம்மை மறப்பதில்லை.
ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். தன்மானம் காப்பதிலே, அன்னை தந்தையை பணிவதிலே, தன்மானம் காப்பதிலே, அன்னை தந்தையை பணிவதிலே, பிறந்த பொன்னாட்டின் நல்ல முன்னேற்றம் காண பொது பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். சத்தியத்தின் எல்லையிலே, உயர் சமரச நெறிகளிலே, சத்தியத்தின் எல்லையிலே, உயர் சமரச நெறிகளிலே, அன்பின் சக்தியிலே, தேச பக்தியிலே, உண்மை சமத்துவம் காட்டும் சன்மார்க்கத்திலே. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன்.